பாதுகையில்லா பாதங்களோடு பச்சை புல்லில் நடக்க பிடிக்கும். பச்சை புல்லின் நுனியில் உறவும் பனித்துளி தன்னை எடுக்க பிடிக்கும். நீலக்கடலில் ஓரம் நின்று கால்கள் மட்டும் நினைக்க பிடிக்கும். சொட்டும் மலையை பார்த்து கொண்டே சூடாய் தேநீர் குடிக்க பிடிக்கும். பௌர்ணமி நிலவை பார்த்து கொண்டே பாயை விரித்து படுக பிடிக்கும். எழுந்த பின்னும் போர்வைக்குள்ளே நுழைந்து கொஞ்சம் தூங்க பிடிக்கும். தென்றல் காற்று சட்டைக்குள்ளே சில்மிஷம் செய்வதும் எனக்கு பிடிக்கும். தென்னங்கீற்று வெளிச்சம் மலிந்து சிந்தி விழுவதும் எனக்கு பிடிக்கும். எனக்கு மட்டும் கேட்கும் குரலில் இரவில் மட்டும் பாட பிடிக்கும். பழைய பாடல் கேட்டுக்கொண்டே படுகை மீது கிடக்க பிடிக்கும். பாதி தூக்க கனவில் தோன்றும் பள்ளிக்கூட நினைவுகள் பிடிக்கும். வெப்பக்கோடை நீட்டி கிடக்க வேப்ப மனது கட்டில் பிடிக்கும். நண்பர்கள் என்னை சுற்றி இருந்தால் நரகம் கூட எனக்கு பிடிக்கும். நாளை என்பது வந்தால் வரட்டும், இந்த நிமிஷம் எனக்கு பிடிக்கும். கூட்டாஞ்சோறு சமைக்கும் போது குழந்தைகள் சொல்லும் கைகள் பிடிக்கும். சின்ன வயது பிள்ளைகளை எல்லாம் சிரித்து கொண்டே சொல்ல பிடிக்கும். குளத்தாங்கரையில் அலைகள் மோதும் தலக் தலக் என்ற சத்தம் பிடிக்கும். குளத்தின் மரங்கள் சாயங்காலம் கூடி கத்தும் கொக்குகள் பிடிக்கும். கண்ணம் கிண்ணம் வலிக்கா வண்ணம் கிளவிகள் கில்லும் கிள்ளல் பிடிக்கும். பழக்கமில்லா பாவை சிந்தும் பாதி சீட்டு பரவசம் பிடிக்கும். மெழுகுவத்தின் மெல்லிய ஒளியில் குளியல் அறைக்குள் குளிக்க பிடிக்கும். சுகமாய் குளித்து துவட்டும் போது துண்டில் மணக்கும் சுகனம் பிடிக்கும். தனியாய் இருந்தால் பேச பிடிக்கும். சபையில் இருந்தால் மௌனம் பிடிக்கும். எனக்கு பிடித்தது பிடிக்கும் என்ற இதயங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மாதம் ஒரு 5 பேரை பற்றி பார்க்கலாம் என்று இருக்கிறேன். நிறைய தமிழறிஞர்களை பார்க்கும்போது அவங்க செய்த சேவைகள் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் அவங்கள பற்றி யாருமே கண்டுக்காத மாதிரி இருக்குது. ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது. மயிலை சீனி வெங்கடசுவாமி இவர் ஒரு தமிழறிஞர், எழுத்தாளர். தமிழக வரலாறு பற்றி பல அரிய ஆய்வுகள் எழுதியிருக்காரு. தமிழுக்கு பௌத்த சமண சமயங்கள் ஆற்றிய பங்குகள் இதை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. இவர் வரலாற்று ஆய்வு, இலக்கிய ஆய்வு என இதில் இது பண்ணியிருக்காரு. தமிழ், வடமொழி, ஆங்கிலம், திராவிட மொழி நன்கு தேர்ச்சி பெற்றவர். கோல் எழுத்து, கிராந்தி எழுத்து, பல்லவர் எழுத்து, பிரமி எழுத்து என பல்வேறு வகையான எழுத்து முறைகள் அறிந்தார். அவர் 1940 எழுதிய பௌத்தமும் தமிழும் ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறது. அவர் இதனுடைய சேவைகள் நிறைய இருக்குது. அவகாசங்கள் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். இப்போ இந்த நம்ம விவரம் தெரிவித்து மறைஞ்சிருக்காரு. 8/7/1980 மறைஞ்சிருக்காரு. ஆனால் அவருடைய பணிகள் ரொம்ப இருக்குது. ஆனால் அவரை பற்றி யாருமே அவ்வளோதான் பெருசாக சொல்லிக்கலை. அடுத்து ஆறுமுக நாவலர். பிறப்பு இலங்கை. இளமையிலேயே அந்த ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட மொழிகளில் நன்கு புலமை பெற்றார். சைவம் தலைக்கவும் தமிழ் மொழி தலைக்கவும் பாடுபட்டார். 12வது வயசிலேயே தமிழ் சமஸ்கிருத மொழியை கற்று அவருடைய புலமை பெற்றவர். இவரின் புலனையும் நாவன்மையும் தமிழ் பணிகளை பாராட்டி திருவாவூர் ஆதீனம் இவருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கினார். ஆங்கிலம் அதான் நிறைய கல்விக்கூடங்களுக்கு மாறாக 1970 தமது செயல் கோட்பால் ஒரு தமிழ் பாடசாலைக்கே இலங்கையில் தொடங்கினாராம். ஆனால் அதுக்கு அதிகமாக கூட்டம் போல, உங்க போனால் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில கல்வியிலிருந்து அந்த காலத்தை படிச்சிருக்காங்க. ஆனால் மக்கள் பணிகள் செல்லவில்லை. நாவலருக்கு முன்னர் தமிழ் உரை மிக கடினமாக, அதாவது தமிழ் உரை நினைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கு. அதை ரொம்ப எளிமைப்படுத்தி இவர் தான் இது பண்ணியிருக்காரு. இவர் தமிழ் காட்டிய பணிகளை பட்டியலிட முடியாது. இவர் மறைவு 1879. அடுத்தது கணித மேதை ராமானுஜம். இவர் பிறந்து இங்கே தான் போட்டிருக்கு, ஈரோடு தான். ஆனால் அவங்க அப்பாவுடைய பணித்தான் வெவ்வேறு இடங்களில் போய் ஆரம்ப கல்வி இது நிறைய இடங்களில் படிச்சிருக்காரு. கும்பகோணத்தில் அரச கல்வி சேர்ந்து படிச்சிருக்கும் போது கணக்கில் மட்டும் பாஸ் ஆனாலும் இது எல்லாத்துலையும் ஃபெயில். அதனால் பள்ளிக்கூடத்தில் அவர் நீக்கியிருக்காங்க. ஆனாலும் கணிதத்தில் ரொம்ப இதாக இருந்து சென்னை பல்கலைக்கழகத்தெல்லாம் உதவித்தொகையெல்லாம் வாங்கி லண்டனுக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணியிருக்காரு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அழைப்பு வரல, அங்கே போய் எல்லாம் இது பண்ணியிருக்காரு. அவர் இந்த என்ன சொல்கிறதுனா கணக்கில் நிறைய புதுமை இருக்குது. எங்கள் வாங்க ஆசிரியர் சொன்னார், போர்டு இல்லை இல்லைன்னு எழுதி போடுங்க. 2520ங்கிறதுக்கு ஒரு எண்ணுக்கு ரொம்ப இது இருக்காமா. தமிழ்லேயே ரொம்ப இந்த கணக்குலேயே ரொம்ப எப்படின்னா, வாரத்தின் 7 நாட்கள், மாதத்திற்கு 30 நாட்கள், வருடத்திற்கு 12 மாதங்கள் பெருக்குனீங்கன்னா 2520 வரும். அதைய 1லிருந்து 10க்குள்ள நீங்கள் எந்த எண்ணில் வேணாலும் வகுத்தாலும் மீதி ஈவு வராது.
அப்படி ஒரு 2520 ஏதாவது போட்டு பாருங்க, யாராவது எனக்கு இல்லைன்னா எழுதி போட்டலாம். 2520 ஒரு சிறப்பெண். அது வந்து உலகத்துல யாருமே கண்டுபிடிக்காத ஒரு கண்டுபிடிச்சாங்க. அதனால ஒரு கணித மேதம் இருக்காரு. வாழ்ந்த காலம் ரொம்ப குறைவு. ஐயா, டிபிக்கு வைத்தியம் கண்டுபிடிச்சு எத்தனை வருஷமே இருக்கும்? கிடைக்கல. வாழ்ந்த காலம் திருமணமாகல, 35 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. அதனால அவருடைய பணி வந்து ரொம்ப இதா இருந்திருக்கு. ஆனா நீண்ட காலம் இல்லாம போறது எல்லாருக்கும் ஒரு குறை. அடுத்தது சர்தார் உத்தம் சிங், நான் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இது வந்து ரவுலட் சட்டத்தை எதிர்த்து 10/4/1919 ஜாலியன்வாலா பாக்குங்கிற இடத்துல ஒரு கண்டன கூட்டம் நடந்தது. அந்த கண்டன கூட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 பேர் கூடியிருக்காங்க. கூடியிருந்ததுல வந்து உத்தம் சிங் வந்து சின்ன பையன் தான். அவங்க சகங்கள் வந்து தண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு. அப்போ இந்த ஜெனரல் டயர் அப்படின்னு ஆளு இதை கண்டிச்சு எவ்வளவு தூரம் துப்பாக்கியில் சொல்ல முடியுமோ எல்லா குத்துவின்களையும் அங்கங்கே ஓடுறாங்க. ஆனா அந்த ஆளு சொல்லியிருக்க வெறியில ரவை தீர்ந்து போச்சு, நிறுத்த நம்ம சூட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த பையன் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. இந்த ஜெனரல் டயரை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி வெளிநாடுகள்லாம் போய் லண்டனுக்கு போய் சேர்ந்து ஹோட்டல்ல சர்வரா வேலை செஞ்சு இதாகி அந்த வந்த பணத்துல ஒரு கைத்துப்பாக்கி வங்கிட்டெல்லாம் வாங்கி இந்த ஜெனரல் டயர் அங்கே லண்டனுக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரு. கரெக்டா அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு இவன் வந்து கைத்துப்பாக்கி எடுத்து கரெக்டா சொல்லிட்டு இருக்கான், நீ அன்னைக்கு வந்து காக்கா குருவி சுட்ட மாதிரி காலையில் சுட்டையில அங்க உன்னை சுடுறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது, உன்ற மண் எங்க ரத்தத்துல படிச்ச பாவம் பிடிச்சிக்கும், அதுக்காகத்தான் 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தூக்கல போடுவீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க 100 வருஷத்துக்கு மேல நாட்டை ஆண்டு இருக்கீங்களா, எங்க மண்ணெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கீங்களா, அட்லீஸ்ட் ஒரு 6 அடி நிலமாவது எனக்கு சொந்தமாச்சே என்ற பெருமையோட நான் போறேன், அந்த தூக்கல போட்ட பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கல போட்டு அங்க இது பண்ணியிருக்காங்க. இப்ப இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது எல்லாம் பஞ்சாப் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த அந்த குழியிலிருந்து தோண்டி இருக்க எலும்பு இதெல்லாம் கொண்டு வந்து பஞ்சாப்ல ஒரு நினைவு சின்னம் கட்டினாங்களாம். அவரோட நினைக்கப்பட வேண்டிய ஒரு மாவீரன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பேனா அப்புசாமி, தமிழறிஞர், அறிவியல்ல தமிழ் முறைப்படி மொழிபெயர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணினாரு. பிறப்பு நெல்லை மாவட்டம் தான், பெருங்குளம். சென்னை மாநகரில் சட்டம் பயின்றார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீட்டு வழக்கறிஞராக சுமார் 50 ஆண்டு காலம் பணியாற்றினார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருத மொழிகள் புலமை பெற்றார். இவர் 5000க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதியுள்ளார். 1979 83 வரை அவர் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றினார். அனைத்து மொழிகளிலும் சிறந்த நூலை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று விரும்பினார். அறிவியல், வரலாறு முதலிய துறைகளில் ஏராளமான நூல்கள், கட்டுரைகள் ஆங்கிலம், தமிழ் இடையே மொழிபெயர்த்தார். எளிய நடையில் தமிழ் சொற்களை பயன்படுத்தி ஏராளமாக அறிவியல் கட்டுரை எழுதினார். அறிவியல் கலைக்களஞ்சியம் போன்றவற்றை மொழிபெயர்த்தார். பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியுள்ளார். இறப்பதற்கு முந்தைய நாள் கூட பாரத் விஷன் ஆப் தி மதர்லேண்ட் என்ற கட்டுரையை எழுதி பத்திரிகை அனுப்பினார். இவர் இறுதி வரை அறிவியல் தமிழுக்கு அருமாடு பற்றிய பேனா அப்புசாமி அவர்கள் 16/5/1970 தனது 99வது வயதில் மறைந்தார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாடெல்லாம் வள்ளுவனை நகலெடுக்கும், நகரெல்லாம் கம்பனது புகழ் படிக்கும், ஏடெல்லாம் இளங்கோவின் நிழல் பதிக்கும், எழுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும், 8 திக்கும் செந்தமிழுக்கு என் முதல் வணக்கம். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புன்மை இருட்கணம் போயினையாவும் எனும் பசு பொற்றுடர் எங்கெனும் பரவி எழுந்து விளங்கிய அறிவெனும் இரவு தொழுதுணை வாழ்த்தி வணங்குதல் பிங்குள் தொண்டர் கலாயிர சூழ்ந்து நிற்கின்றும் விழிதுயில் கின்றன இன்னும் என்றாயே வியப்பிது காண்பள்ளி எழுந்தருளாயே புள்ளினம் ஆர்த்தன முரசம் பொங்கியதெங்கும் சுதந்திர நாதம் வெள்ளிய சங்கம் முழங்கின கேளாய் வீதியலாமனு குற்றனர் மாதர் தெல்லிய அந்தனர் வேதமும் நின்றன் சீர் திருநாமமும் மோதி நிற்கின்றார் அள்ளிய தெல்லமுதன்னையம் அன்னை ஆறுயிரே பள்ளி எழுந்தருளாயே பருதியில் பேரொழி வானிடை கண்டோம் பார்மிசை நின்னொளி காணுதற் கலந்தோம் கருது நின் சேவடி அணிவதற்கென்றே கனிவுறு நெஞ்சக மலர்கொடு வந்தோம் சுருதிகள் பயந்தனை சாத்திரங்கோடி சொல்லரு மாண்பினை
கடல் நடுக்குற சூழ் தர தோற்றாய் நிர்மலையே பள்ளி எழுந்தருளாயே. தீராத விளையாட்டு பிள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை தின்ன பழங்கொண்டு வருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சி படித்து கடித்து கொடுப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை தேனோத்த பண்டங்கள் கொண்டு என்ன செய்தாலும் எட்டாத உயரத்தில் வைப்பான். மனதோத்த பெண்ணடி என்பான் சற்று மனமகிழும் நேரத்திலே கிண்டி விடுவான். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை பின்னலை பின்னெஞ்செழுப்பான் தலை பின்னே திரும்பும் முன் முன்னே சென்று மறைவான். வண்ண புதுச்சேலை தனிலே வாரி செறிந்து புழுதி செறிந்து வருதி குலைப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை. நன்றி, வணக்கம். அன்பாலும் தேனோ அரம்பை முதல் முக்கனியோ தேம்பாய உண்டு தெவிட்டு நருந்தீம்பாய் மறக்குமோ வெண்ணை வருசடையா கம்பன் இறக்கும் போதேனும் இனி அம்பிலே சிலையை நாட்டி அமரர்கன்ற முதம் இந்த தம்பிரான் என்னத்தானும் தமிழிலே தாளை நாட்டி கம்பநாடுடைய கோமான் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்புவா மாலையாலே நரர்க்கும் இன்னமுதம் இந்தான் தராதலத்தில் உள்ள தமிழ் குற்றமெல்லாம் அறாவும் அறமாயிற்றன்றே ராவணன் மேல் அம்பு நாட்டாழ்வான் அடிபணியுமாதித்தன் கம்ப நாட்டாழ்வான் கவி. அன்றொரு மக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் கம்பன் கலைக்கூடத்தின் மதிய வணக்கங்களும் உங்கள் வருகைக்கு எங்களுடைய மிகுந்த நன்றிகளும். ஆரம்பம் சொன்னாரு, மார்கழி உற்சவம் வந்து கம்பன் கலைக்கூடத்தில் இன்றைக்கே தொடங்கிடுச்சு, நாளைக்கு தான் மார்கழி 1. நான் அவ்வளோ அருமையாக வந்து ஐயா கோபால் ராமச்சந்திரன் அவருடைய குழுவினரும் நம்ம அவர்களுக்கெல்லாம் இன்னொரு தடவை கைதட்டி அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றியை தெரிவிச்சிடறோம். ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. இப்போ என்னமே நான் ஏதோ ஆஞ்சநேயரை பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். எல்லாருமே ஆஞ்சநேயர் பாட்டு பாடுறாங்க. அவரு எல்லாமே வந்து இந்த ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டங்களை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, எங்கெங்க நிகழ்வு நடக்குதோ, என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அதை வச்சு தான் வந்து அந்த காண்டங்களை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. பாலகாண்டம்னா ராமனுடைய பிறப்பு, அது வளர்றது, அதெல்லாம் வந்து பாலகாண்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அயோத்தியா காண்டம். அந்த அயோத்தியா காண்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறது வந்து அயோத்தியா காண்டம். அப்புறம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரண்ய காண்டம். ஸோ அது கங்கை கரையை கடந்து அந்த பக்கம் காட்டுக்கு வந்துடுறார் ராமன். அங்கே நடக்கிறது வந்து ஆரண்யத்தில் நடக்கிறது வந்து ஆரண்ய காண்டம். அப்புறம் அதுக்கடுத்தது வந்து சீதை ஆரண்ய காண்டத்தில் தொலைஞ்சு போயிடுறாங்க. அவங்கள தேடிட்டு ராமன் லக்குவன் எல்லாம் வந்து கிஷ்கிந்தைக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து நடக்கிறது வந்து அது கிஷ்கிந்தா காண்டம். ஸோ அதுக்கு அடுத்த காண்டம் பார்த்தீங்கன்னா சுந்தர காண்டம்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எதுக்குமே சுந்தரம்னா என்ன, அழகுன்னு அர்த்தம். ஸோ சுந்தர காண்டம் இது வந்து இலங்கையில் நடக்கிறது. ஆஞ்சநேயன் வந்து கடலை தாண்டி இலங்கைக்கு போய் அங்கே வந்து சீதா தேவியை அசோகவனத்தில் கண்டெடுத்து பார்த்துட்டு
அவங்ககிட்ட இருக்கிற இவர்கிட்ட ராமன் கொடுத்த கணையாளியை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற சூடாமணியை வந்து கொண்டு வந்து ராமன் கிட்ட கொடுக்கறது. இந்த கதையை சொல்றதா வந்து சுந்தரகாண்டம். ஏன் இதுக்கு சுந்தரகாண்டம் அப்படின்னு வால்மீகி முனிவர் தான் வந்து வடமொழியில் தான் முதல்ல ராமாயணத்தை எழுதுறாரு. இந்த கதையெல்லாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா 5000 BC. அப்படின்னா இப்போ நம்ம கிபி 2000 இருக்கிறோம். அப்படின்னா அதுக்கு முதல்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ராமாயண கதை நடந்து மொத்தம் 7000 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் வந்து 7000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ வந்து வால்மீகி வந்து முதல்ல வந்து அவர் வடமொழியில் வந்து ராமாயணத்தை எழுதுறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி பேர் வச்சுட்டே வராரு. அப்போ வந்து இதுக்கு சுந்தரகாண்டம்னு வைக்கிறார். அடுத்தது வந்து யுத்த காண்டமாக போயிடுது. ஸோ 5வது காண்டம் வந்து சுந்தரகாண்டம். நீங்கள் வந்து ராமாயணத்தை வந்து முழுசும் படிக்கலைன்னா கூட உங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக, நீங்கள் வாழ்க்கை சிக்கல்களிலிருந்து வெளியே வருவதற்காக நீங்கள் வந்து படிக்க வேண்டியது வந்து சுந்தரகாண்டம் எல்லாம் சொல்லுவாங்க. உங்களால் எல்லாமே படிக்க முடியல. ஏன்னா இவ்வளவு காண்டம் இருக்குது. கம்பரை வந்து 10,000 பாட்டு பாடி வச்சுட்டு போயிருக்காரு கம்பராமாயணத்தில். எல்லாரும் கம்பரை பக்கத்துலேயே போக முடியாது. அப்போ வந்து நீங்கள் சுந்தரகாண்டம் மட்டும் படிங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு அது போதும். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, நீங்கள் நலமோடு இருப்பதற்கு, வளமோடு இருப்பதற்கு நீங்கள் எல்லோரும் சுந்தரகாண்டம் படிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் வந்து சுந்தரகாண்டம் அப்படின்னு வால்மீகி பேர் வச்சிருக்காருன்னா, அது சுந்தரம் அப்படிங்கிறதுக்கு அழகு. ஆஞ்சநேயன் ஒரு அழகன். நீங்கள் சொல்லலாம் அது ஒரு குரங்கு, அதை எப்படி போய் நீங்கள் அழகன்னு சொல்லலாம்? இது வந்து வெளிப்புற அழகு இல்லை, உள்ள. ஸோ மன அழகு. ஸோ அவன் எப்படி, ஆஞ்சநேயன் எப்படி வந்து ராமன் மீது எவ்வளவு பக்தி வச்சிருந்தான், என்னென்ன தொண்டு செய்தான், என்னென்ன சேவைகள் செய்தான், எப்படி வீரத்தோடு இருந்தான், எப்படி கல்வியும் ஞானமும் கற்றவனாக உச்சத்திலே இருந்தான். ஸோ பிரம்மச்சரி விரதம் எப்படி வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருந்தான். ஸோ எல்லாவற்றிலும் உச்சம் தொட்டவன் ஆஞ்சநேயன். கல்வி, கேள்வி, ஞானம், வீரம் எல்லாவற்றிலும் உச்சம் தொட்டவன் ஆஞ்சநேயன். ஸோ அவன் வந்து மனசில் அழகு. அது சொல்கிறதான் வந்து சுந்தரகாண்டம். இப்போ வந்து சுந்தரகாண்டம்னு வால்மீகி முனிவர் வந்து பேர் வைக்கிறாரு. அது வந்து ஆஞ்சநேயன்கிட்ட சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு வர்றப்ப இதுக்கு பேர் சுந்தரகாண்டம்பா அப்படின்னு ஆஞ்சநேயர் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறார். ராமாயணம் சுந்தரகாண்டம்னு சொல்கிறாரு. என்னுடைய பிரபு ராமச்சந்திர பிரபுனுடைய ராமாயணத்தை சொல்கிறப்ப எவன் பேர் வரவே கூடாது, அவ்வளவு வந்து பக்தி. பாருங்க, அவன் பேர் வரக்கூடாதுங்கிறான். சுந்தரகாண்டம்னு என் பேர் எப்படி வச்சிங்க, இந்த சுந்தரகாண்டம்னு வரக்கூடாதுங்கிறான். அப்புறம் வந்து இவர் இல்லை, அது வந்து அவர் முதல்ல சொன்னது வந்து அனுமன் காண்டம்னு வச்சார். அதனால என் பேர் வரக்கூடாதுன்ட்டான். என் பேர் வரக்கூடாது, என்னுடைய பிரபு அந்த சரித்திரத்தை சொல்கிறது, அதை போய் என் பேர், நான் என்ன ஏமாத்திரம், நான் தூசுக்கு தூசு, என் பேர் வரக்கூடாது, அனுமன் காண்டம்னு முதல்ல வச்சார், வைக்கக்கூடாதுன்ட்டான். அப்போ வந்து வால்மீகி முனிவர் அப்படியா என்னையோட இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறான், மௌன விரதம் இருக்கேன், நான் பேச மாட்டேங்கிறேன் ஆஞ்சநேயர், என் பேர் வைக்கக்கூடாது, அனுமன் பேர் வைக்கக்கூடாதுங்கிறான். அப்போ வால்மீகி முனிவர் வந்து கொஞ்ச நேரம் போகிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து தியானத்தில் போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்து இதுக்கு வந்து சுந்தரகாண்டம்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னார். நீங்கள் என்னத்தையும் வச்சுட்டு போங்க, என் பேர் அனுமன்கிற பேர் வரக்கூடாதுன்ட்டான். அப்புறம் யோசித்து பார்த்துட்டு சரி அடுத்த நாள் வந்து கேட்குறேன், ஆமாம் இதுக்கு சுந்தரகாண்டம்னு வச்சுருக்கிறீங்களே, ஆஞ்சநேயன் வந்து வால்மீகி முனிவர்கிட்ட கேட்டானா, இதுக்கு சுந்தரகாண்டம்னு வச்சுருக்கீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லைப்பா, அது உன் பேர் தான் அப்படின்னு அவர் சொன்னாரா. என் பேர் எனக்கு தெரியாமல் எப்படி இன்னொரு பேர் இருக்கு எனக்கு, ஏன்னா இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை சுந்தரம்னு சொல்லிட்டு, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா. அது ஒன்றும் இல்லை, நான் வந்து தியானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப உன் தலைவர் இருக்காருல்ல, அவங்க சீஃபு, அவர் வந்து ராமபிரான் வந்து தியானத்தில் வந்தார், சுந்தரகாண்டம்னு பேர் வைக்க சொன்னார், அவர் தான் சொன்னார், நீ உன்ற தலைவர்கிட்டே போய் கேட்டுக்க அப்படின்னு. அப்போ சரி வந்து இவன் போயிட்டு ராமன்கிட்ட கேட்குறான், எப்படி என்னங்க என் பேர் சுந்தரம்ங்கிறாரு, எனக்கு இந்த பேரே தெரியாது அப்படிங்கிற. அது இல்லை, உனக்கு தெரியணும்னா உங்கள் அம்மா வந்து நீ தொட்டில் இருக்கிறப்ப அஞ்சனா தேவி வந்து உன்னை சுந்தரான்னு கூப்பிட்டாங்க, அது உனக்கே தெரியாது, உனக்கு தெரியாத வயசில் உன்னை சுந்தரான்னு கூப்பிட்டாங்க, அது எப்படி எங்கள் அம்மா கூப்பிட்டதே இல்லையா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா கூப்பிட்டதே இல்லையா, நீ வேணா உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டுப்பார் அப்படின்னு. அப்போ வந்து இவர் சரி இருங்க நான் வந்துடுறேன் 1/2 மணி நேரத்தில் அப்படி தான். அவங்க அஞ்சனாத்திரி மலையில் இருக்காங்க. அஞ்சனா தேவி வந்து உங்களுக்கு தெரியும், திருப்பதியில் 7 மலைகளில் ஒன்று அஞ்சனாத்திரி மலை. ஸோ அந்த அஞ்சனாத்திரி மலையில் ஆஞ்சநேயன் பிறந்ததாக அஞ்சனா தேவியும் அந்த ஆகாய கங்கை இருக்கிற இடத்துல வந்து ஆஞ்சநேயனுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஆஞ்சநேயர் பறந்து வரார். வந்த உடனே அவங்க அம்மா ரொம்ப நாள் ஆச்சு அனுமனை பார்த்து, வந்த உடனே அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, சுந்தரா வா
ரொம்ப நாள் ஆச்சா, அவங்க சுந்தரா வா வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ தான் முதல் ஆஞ்சநேயன் வந்து நமக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது இல்லை ரொம்ப பரபரப்பாக வந்து என்ன அம்மா ஒன்றும் இல்லையம்மா அப்படின்னு அவங்க அம்மாவை தொட்டு கும்பிட்டுட்டு நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லுவார். என்னமோ அவசரமாக வந்த ரொம்ப பரபரப்பாக வந்த என்னப்பா விஷயம், அது ஒன்றும் இல்லையம்மா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து வான்மீகி முனிவர்கிட்ட ஆமாம் எங்கள் அம்மா வந்து இப்படி கூப்பிட்டாங்க என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி வான்மீகி முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம் ஆஞ்சநேயர். ஸோ இப்படி வந்தது தான் வந்து சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் வந்து எப்போ வந்து ஆஞ்சநேயர் வந்து கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டு அந்த கடலை தாண்டி அப்புறம் இலங்கைக்கு போய் அவன் சீதாதேவி பார்த்து அவங்க இவர் கொடுத்த ராமன் கொடுத்த கணையாளி கொடுத்து அவங்க கொடுக்குற சூடாமணி வாங்கிட்டு வந்து ராமன் கிட்ட கொடுக்குற வரைக்கும் இருக்கிற பகுதி தான் வந்து சுந்தரகாண்டம். ஸோ இந்த சுந்தரகாண்டத்தில் ராமனும் லக்ஷ்மணன் வந்து சீதையை தொலைச்சிட்டாங்க. ஆரண்ய காண்டத்தில் வந்து சூர்பனகையை வந்து சீதையை தூக்க வர்றாங்க. லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், லக்ஷ்மண் அவங்க மூக்கையும் காதையும் அறிஞ்சிடறான். அவங்க போய் ராவணங்கிட்ட போய் அண்ணங்கிட்ட போய் இந்த மாதிரி 2 மானிட பதர்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு என்ன செஞ்ச நீ அப்படின்னு கேட்குறாரு. ராவணன் கேட்குறாரு, ஏன் உன்னுடைய மூக்கையும் காதையும் அறிந்தார்கள், மானிட பதர்கள்னு சொல்கிறேன், ஏன் என்னாச்சுன்னு கேட்குறாரு. அப்போ வந்து பிளேட்டை மாற்றி போடுறான். இவன் வந்து என்னாச்சு, ராமன் மேலே மோகம் கொண்டு சீதை இங்கே இருந்தால் ராமனை நம்ம அடைய முடியாதுன்னு சொல்லி சீதை போய் தூக்க போனால் அதை பார்த்த லக்குவன் தான் இந்த மாதிரி மூக்கையும் காதையும் அறிஞ்சார். ஆனால் இவன் அங்கே என்ன அண்ணன்கிட்ட சொல்கிறா, அங்கே ஒரு மிக அழகான ஒரு பெண் இருக்கா, சீதைன்னு பேர், அந்த பெண்ணை வந்து உனக்காக நான் தூக்கிட்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க என்னைய. அப்போ வந்து சூர்பனகை வந்து அந்த சீதையினுடைய அழகை வந்து வர்ணிக்க ராவணன் தன்னுடைய இதயமாம் சிறையில் வைத்தான். மயிலுடை சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை வேந்தன் இதயமாம் சிறையில் வைத்தான். சீதையை வந்து அவங்களை கொண்டு அசோக சிறையில் வைக்கிறதுக்கு முதல்ல வந்து அவன் இதய சிறையில் வந்து ராவணன் வந்து சீதையை வச்சுட்டான் அப்படின்னு அந்த பாட்டு சொல்றாரு. மயிலுடை சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். வெயிலுடை நாளில் வைத்த வெண்ணெய் போல் வெதும்பிற்று. அவன் மனசு எப்படி வெதும்பிச்சா, நல்ல வெயிலுடை நாளில் வெண்ணெய் எப்படி கொண்டு மலை மேலே வச்சோம்னா அது எப்படி வெதும்புமோ அந்த மாதிரி அவனுடைய சீதையை நினைச்சு அவனுடைய மனம் வந்து வெதும்பிச்சு அப்படின்னு சொல்றாரு கம்பர். இவன் வந்து இப்போ தேடிட்டு இப்போ ராவணன் வந்து தூக்கிட்டு போயிட்டான் சீதையை, கொண்டு போய் அசோகத்தில் வச்சாச்சு. சரி, இங்கே வந்து இப்போ எல்லாரும் வந்து சுக்ரீவனுடைய கிஷ்கிந்தைக்கு வர்றாங்க. கிஷ்கிந்தையில் வந்து சுக்ரீவனுடைய உதவி நாடித்தான் வந்து ராமனும் லக்குவனும் வர்றாங்க. அப்போ ஆஞ்சநேயர் அங்கே தான் வந்து ஆஞ்சநேயர் வந்து சுக்ரீவனுடைய முதலமைச்சராக இருக்கார் அந்த கிஷ்கிந்தையில். அது ஒரு அங்கே இப்போ இருக்கிற இடம் வந்து கர்நாடகாவில் ஹம்பின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து கிஷ்கிந்தையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கீழே வந்து பம்பைன்னு ஒரு ஏரி இருக்கான். ஸோ அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இவங்க மேலேறி வர்றப்ப ஆஞ்சநேயர் வந்து பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் வந்து சீதையை தேடிட்டு வர்றப்ப ஆஞ்சநேயர் வந்து பார்க்குறாரு. அவர் எப்படி பார்க்குறாருன்னா, சுக்ரீவன் வந்து தன்னுடைய அண்ணன் வாலிக்கு பயந்த அந்த இருளை மலையில் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அங்கே அவனுடைய சேனைகள் கொஞ்சம் பேர் வானரங்களோடு சுக்ரீவனும் ஆஞ்சநேயர் தான் வந்து சுக்ரீவனுடைய முதலமைச்சர் எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. வாலிக்கு பயந்து அங்கே இருக்கிறாங்க. சுக்ரீவன் வந்து ஒளிஞ்சிருக்கிறான். தன்னுடைய அண்ணனுடைய அந்த அவன் வந்து சுக்ரீவன் அரசான்ட்டு இருந்தால் அதை பிடுங்கிட்டு வந்து சுக்ரீவனுடைய மனைவி உரிமையும் பகிர்ந்து அவன் உரிமையும் அவங்க கூட சேர்த்துட்டு இவன் துரத்தி விட்டுறான் சுக்ரீவனை. அவன் வந்து அண்ணனுக்கு பயந்து வந்து அந்த இருளை மலையில் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆஞ்சநேயர் பார்க்குறான், சுக்ரீவன் மேலேருந்து 2 பேர் வில்லு மம்போட வர்றாங்க. ஒரு சமயம் நம்ம அண்ணன் வாலி தான் வந்து நம்மளை கொல்றதுக்காக ஆள் அனுப்பிச்சிருக்கான் போல் இருக்கு, நான் போய் குகையில் ஒளிஞ்சிக்கிறேன், நீ கேட்டு வா ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு அவர் போய் ஒளிஞ்சிக்கிறார் சுக்ரீவன். அப்போ தான் ஆஞ்சநேயர் முதலாக வந்து ராமனையும் லக்ஷ்மணையும் பார்க்குறாரு. ஏதோ ரெண்டு பேர் வர்றாங்க. இவங்க பார்த்தா தர்மமும் ரொம்ப சிறந்த குணங்களுடைய தகைமையும் உள்ளவங்களால 2 பேர் தெரியுறாங்க. இவங்க வந்து நம்மளை கொல்றதுக்காக வரல, எதையோ தேடிட்டு 2 பக்கமே தேடிட்டு வர்றதை பார்த்தா எதையோ அருமருந்தாகி ஏதோ ஒரு பொருளை வந்து தொலைச்சிட்டு தேடிட்டு வர்ற மாதிரி இருக்கு, நம்முடைய உதவி கேட்டு வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஆஞ்சநேயர் மேலிருந்து வந்து அனுமானம் பண்ணிட்டான். அவர் அனுமானம் பண்ணினதானதான் அவருக்கு பேர் அனுமார்னு பேர்.
அப்படி வந்து வர்றப்ப வந்து இவர் ஒரு வயோதிக ஒரு அந்தணர், சின்ன பையனாட்ட அந்தணர் வடிவம் எடுத்து ஆஞ்சநேயர் வந்து 2 பேர்த்து காலில் விழுந்து வணங்குறார். அப்போ வந்து ராமன் கேட்குறாரு, யாரப்பா நீ ஒரு அந்தண சிறுவன் மாதிரி இருக்கிறாரே, சின்ன பையனா இருக்கிறியே, விழுந்து 2-3 தடவை விழுந்து வணங்குறாரு ஆஞ்சநேயர். ஏன்னா அவங்கள பார்த்தாலே அவருக்கு வந்து ஏதோ தலைவனை பார்த்த மாதிரி, இறைவனை பார்த்த மாதிரி அவருக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது ஆஞ்சநேயர். அப்போ வந்து இப்படி வணங்குறிய, நீ யாரப்பா அப்படின்னு ராமன் வந்து நீ யாருன்னு கேட்கறது தான் ஆஞ்சநேயர் இதை சொல்றார். மஞ்சன திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகையதாகி நளிரும் பணிக்கு தேம்பா கஞ்சமுத்தனைய செய்ய கண்ணா, யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமும் அனுமன் என்பேன். முதல் 2 வரியில வந்து நீ யாருன்னு கேட்டா நீ யாருன்னு தானே சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு, மஞ்சன திரண்ட கோல மேனிய, கருமேகம் போல் திரண்டிருக்கின்ற மேனியுடைய அழகனே, மஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகையதாகி நளிரும் பணிக்கு தேம்பா கஞ்சமுத்தனைய செய்ய கண்ணா, தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனே, பெண்களுக்கெல்லாம் நஞ்சு போன்ற கண்களை உடையவனே. அப்படின்னா மற்ற பெண்களை ஏறெடுத்து பார்க்காத கண்களை உடைய ராமனே அப்படிங்கிறார். இந்த இப்பிறவியில் பிரிதொரு மாதரை சிந்தையாலும் தொடையன் அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருக்கின்ற கண்களை உடையவனே அப்படின்னு அவனை பார்த்த மாதத்துல ஆஞ்சநேயர் வந்து அவனை வந்து கணிச்சிடுறார். அப்புறம் நான் அஞ்சனை வயிற்றில் வந்தேன், வாயுவின் மைந்தனாக அஞ்சனை வயிற்றில் பிறந்திருக்கிறேன், இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பரிதி செல்வன், செம்மலுக்கு ஏவல் செய்வேன் தேவானும் வரவு நோக்கி, விம்மலுற்றனையன் ஏவ வினவிய வந்தேன் என்றான், எம்மலை குலமும் தாளை இசை சுமந்தெழுந்ததோளான். நான் வந்து இந்த மலையில சுக்ரீவனுடைய தலைவர் இருக்காரு, அவருக்கு இவர் முதலமைச்சர்னு சொல்லலை, அவருக்கு வேலை செய்கிற ஏவலாளா இருக்கிறேன். நான் உங்களை நீங்க யாருன்னு கேட்டுட்டு வர்ற மாதிரி என்னுடைய தலைவன் என்னை பணிச்சுட்டு போயிருக்காரு, அதனால உங்களை நீங்க யாருன்னு கேட்டு போலான்னு நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் சொல்றார். இதை இவர் பேசுற பேச்சை கேட்டுட்டு ராமனுக்கு சந்தேகம் வருது. இவன் சாதாரணமான ஆள் மாதிரி தெரியல, சின்ன பையன் மாதிரி தெரியல, இவன் பேசுறதெல்லாம் இல்லாத உலகத்தெங்கும் இங்குவன் இசைகள் கூற, கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி, சொல்லாலே தோன்றிற்றன்றோ யார் கொல்லி சொல்லின் செல்வன், வில்லார்தோள் இளைய வீரா விரிஞ்சனோ விடைவல்லானோ. சொல்லின் செல்வன் அப்படிங்கிற பட்டம் ஆஞ்சநேயருக்கு ராமனால் கொடுக்கப்பட்டது. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இல்லையா. ஸோ இங்கதான் சொல்லு, இல்லாத உலகத்தெங்கும் இங்குவன் இசைகள் கூற, கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி. இவன் பேசுறது எல்லாம் பார்த்தா இவன் சொல்லின் செல்வனாக இருக்கிறான், கடல் போன்ற ஞானம் உடையவனாக அறிவுடையவனாக இருக்கிறான். அந்த லக்குவன் கிட்ட சொல்றார், இளைய பெருமாள் கிட்ட ராமன் சொல்றார், இவனை பார்த்தா சாதாரணமான ஆள் மாதிரி தெரியல, பார்த்தா சின்ன பையனாட்ட இருக்கான், ஆனா இவனுடைய கல்வியும் ஞானமும் இவன் பேசுற பேச்சு வச்சு சொல்வன்மையும், ஸோ இவன் சாதாரணமான ஆள் இல்லை. இவன் யாரா இருக்கும் லட்சுமணா, இவன் விரிஞ்சனோ விடைவல்லானோ, பிரம்மாவா இருக்கலாமா? விரிஞ்சன்னா தாமரை மலரிலே இருக்கின்ற பிரம்மா விரிஞ்சன். விரிஞ்சனோ விடைவல்லானோ, விடையே இருக்கின்ற ஈசன் யாரு? ஈசனாக இருக்கலாமா? ஈஸ்வரனாக இருக்கலாமா? யார் இவன்? தன்னை விட்டுட்டான், தான் பெருமாள் இல்லை, தன்னை விட்டுட்டான். விரிஞ்சனோ விடைவல்லானோ யாரா இருக்கலாம்? இவங்க 2 பேர்த்துல யாரா இருக்கலாம் அப்படின்னு லட்சுமணன் கிட்ட ராமன் கேட்கிறார். அப்போ ஆஞ்சநேயர் கேட்கிறார், நான் என்னன்னு போய் எங்க தலைவர்கிட்ட நீங்க யார் வந்திருக்கீங்கன்னு சொல்றது? நீங்க யாருன்னு டைரக்டா கேட்கல, நீங்க யார் வந்திருப்பேன்னு எங்க தலைவர்கிட்ட போய் நான் சொல்றது அப்படின்னு சொன்னா, அதுக்கு இளைய பெருமாள் சொல்றார், லக்குவன் சொல்றார், அன்னவன் சிறுவனாலி ஆண்மகை அன்னை ஏவ, ஆண்மகன் அன்னை ஏவ, தன்னுடைய உரிமை செல்வம் தம்பிக்கு தகவின் நல்கி, நன்னெடுங்கா நஞ்சேந்தான் நாமமும் ராமன் என்பான், இன்னெடுஞ்சலைவலானுக்கு ஏவல் செய்யடியேன் யானே. நான் யாருன்னா, அதாவது தன்னுடைய உரிமை செல்வம் தம்பிக்கு இவங்க சின்னம்மா இருக்காங்க கைகேயின்னு, அவங்க காட்டுக்கு போக சொன்னாங்க ராமனை, அதனால இவர் ராமன், இவர் பேர் ராமன், இவருக்கு வேலை செய்யறதுக்கு அடியாளா நான் வந்திருக்கிறேன்,
தம்பின்னு சொல்லலை. அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான், அவனும் தம்பின்னு சொல்லலை. இவருக்கு வேலை செய்யறதுக்கு அடியாளாக நான் வந்திருக்கிறேன். ஆனால் இவர் வந்து தன்னுடைய உரிமை செல்வம், தன்னுடைய நாட்டையே தன்னுடைய அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தன் நாட்டையே வந்து தன்னுடைய இளையவன் பரதனுக்கு கொடுத்துட்டு காட்டுக்கு வந்திருக்காரு. இவருக்கு வேலை செய்கிற பணியாளாக நான் இருக்கேன். அன்னவன் சிறுவனாலி வாழ்ந்தகை அன்னை ஏவ தன்னுடைய உரிமை செல்வம் தம்பிக்கு தகவின் நல்கி நன்னெடுங்கானஞ்சேர்ந்தான் நாமமும் ராமன் என்பான் இன்னெடுஞ்சிலைவலானுக்கு ஏவல் செய்யடியேன் ஞானே. நான் வந்து ஏவல் செய்கிற பணியாளாக வந்திருக்கேன் அப்படின்னு இளைய பெருமாள் சொல்கிறார், லட்சுமணன் சொல்கிறார். அப்போ வந்துட்டு சரிப்பா நான் போய் எங்கள் தலைவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஆஞ்சநேயன் யோசிக்கிறான். இவங்க 2 பேர்த்துக்கு சந்தேகம் வருது. இந்த கவந்தனும் சவரியும் நம்மளை போய் சுக்ரீவனை பார்க்க சொல்கிறாங்களே, இவனே சின்ன வயனா இருக்கிறானே, இவனுடைய தலைவன் எப்படி இருப்பான், இவன் எப்படி நம்மளுக்கு சீதை தேடுறதுக்கு இவங்க எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாங்க, உதவி பண்ண போகிறாங்கன்னு ஒரு மனசில் ஒரு செகண்ட் நினைக்கிறாங்களா. அது ஆஞ்சநேயனுக்கு தெரியுதான் இவங்க வந்து இப்படி நினைக்கிறாங்க. உடனே என்ன செஞ்ச ஆஞ்சநேயர், மின்னுரு கொண்ட வில்லோர் வியப்புற வேதனன் நூல் பின்னுரு கொண்டதென்னும் பெருமையாம் பொருளும் தாழ தன்னுரு கொண்டு நின்றான் தருமத்தின் தனிமை தீர்ப்பான். உடனே பேருரு. ஸோ விஸ்வரூப தரிசனம் யாருக்கு? ராமனுக்கு. உலகையும் 2 அடியால் அளந்த ராமனுக்கு யார் விஸ்வரூப தரிசனம் காட்டினது? ஆஞ்சநேயர். ராமாயணத்தில் வந்து அந்த விஸ்வரூப தரிசனம் வந்து ஆஞ்சநேயனுக்கு தான் உண்டு. ஸோ ஆஞ்சநேயன் தான் வந்து ராமனுக்கு இங்கே வந்து விஸ்வரூபம் காட்டுறான். அசோகவனத்தில் வந்து சீதைக்கும் விஸ்வரூப தரிசனம் காட்டுவது ஆஞ்சநேயன். மகாபாரதத்தில் தான் விஷ்ணுவுக்கு வந்து பேரூர் விஸ்வரூப தரிசனம். இங்கே வந்து ராமாயணத்தில் ஆஞ்சநேயருக்கு தான் அந்த விஸ்வரூப தரிசனம். அப்போ விஸ்வரூப தரிசனம் எடுத்து நிற்கிறாரு ஆஞ்சநேயர். அது இன்னும் வரைக்கும் மண்ணாளாவே நிற்கிறார் ஆஞ்சநேயர். அப்போது ராமன் கீழே இருந்துட்டு மேலே பார்த்தானா, மேலே எட்டி எட்டி பார்க்குறானா, ஆஞ்சநேயருடைய முகம் தெரியலையா. அவருடைய காதில் இருக்கிற அந்த குண்டல வதனங்களில் அதிலிருந்து வர்ற அந்த பொன்னொழியினால அப்படி மின்னல் அடிக்கிற மாதிரி அந்த ஒளி தான் தெரியுதா. ஆஞ்சநேயருடைய முகத்தை ராமனால் பார்க்க முடியவில்லை. கண்டிலன் உலகம் 3 காலினால் கடந்து கொண்ட குண்டரீக கண்ணாளி புறவலன் புலன்கள் ஜோதி குண்டல வதனம் என்றால் கூறலாம் தயமை தன்றோ பண்டை நூல் கதிரோன் சொல்ல படித்தவன் படிவம். ஆஞ்சநேயனுடைய படிவத்தை ராமன் இந்த 3 உலகத்தையும் 2 அடியால் அளந்த பரந்தாமனாகிய ராமன் ஆஞ்சநேயருடைய முகத்தரிசனத்தை காண முடியவில்லை. அப்படி பேரூரு கொண்டு நிற்கின்றான் ஆஞ்சநேயன். கண்டிலன் உலகம் 3 காலினால் கடந்து கொண்ட குண்டரீக கண்ணாளி புறவலன் புலன்கொள் ஜோதி குண்டல வதனம் என்றால் கூறலாம் தயமை தன்றோ பண்டை நூல் கதிரோன் சொல்ல. பண்டைய நூல்கள் வேதங்களை எல்லாம் ஆஞ்சநேயன் வந்து கதிரவன் கிட்ட சூரியன் கிட்ட இருந்து யாராவது சூரியன் கிட்ட பக்கத்தில் போக முடியுமா? அப்படி இல்லை. சூரியன் கிட்ட வந்து வேதங்களை எல்லாம் படித்தவன் ஆஞ்சநேயன். நம்ம எல்லாம் சரஸ்வதி கிட்ட தானே எல்லாரும் படிப்போம். ஆஞ்சநேயன் வந்து சூரியன் கிட்ட, சூரியன் இப்படின்னா ஆஞ்சநேயன் இப்படி நின்றுக்குவானா, இப்படியே அவன் போக இப்படியே கேட்டு கேட்டு வேதங்களை எல்லாம் படிச்சுட்டு போவானா மேலிருந்து கீழே வர சூரியன் கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஆஞ்சநேயனுடைய அந்த விஸ்வரூப தரிசனம். அப்புறம் கீழே இறங்குன்னு சொல்றாரு ராமன். அப்புறம் தான் கீழே இறங்குறான். அப்புறம் போயிட்டு சொல்லிட்டு தான் அப்போ வந்து வாலி வதம் முடிச்சு தான் வந்து சீதையை தேடுறதுக்கு வந்து ஆஞ்சநேயன் மறுபடியும் போகிறான். அந்த வாலி வதத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா, ராமன் வந்து மறைஞ்சு நின்று வந்து சுக்ரீவனை வந்து தோழமையாக கொண்டு நண்பனாக கொண்டு வாலி அவங்க அண்ணனை கொல்றதுக்காக போகிறாரு ராமன். அப்போ வந்து மறைஞ்சு நின்று தான் வந்து வாலியை வந்து அவன் மிகப்பெரிய வீரன் வாலி. அதனால மறைஞ்சு நின்று தான் வந்து அம்பு போடுறாரு ராமன். ஸோ அந்த அம்பு வந்து அவனுடைய நெஞ்சில் ராமபானம் உங்களுக்கு தெரியும், அது வந்து போட்டால் போயிட்டே தான் இருக்கும், நிற்கவே நிற்காது. ஆனால் வந்து அவன் வாலி வந்து மிகப்பெரிய வீரன் இல்லையா, அவன் கையில் தடுத்து நிறுத்துறான். வாலில் எல்லாம் சுற்றி அந்த கையில் தடுத்து நிறுத்துறான். பார்த்தா அதில் ராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்புல எழுதியிருக்கு, ராமபானம் எழுதியிருக்கு. மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும்பத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ஸோ ராம மந்திரம் எப்படிப்பட்டது? மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை. யாராவது அடியவர்கள் போய் ராமராமான்னு சொன்னால், இந்த பிறவியில் ராமராமான்னு சொன்னோம்னா 7 பிறவிக்கும் அந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு வருமா.
மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும்பத்தை தானே இம்மையே எளிமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அப்போ கடைசியா சாக போறப்ப அவன் நிறைய கேள்வி கேட்கிறான். அது வாலி வதம் பெரிய அது ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி. அது ஒரு நாள் பத்தாது டிஸ்கஸ் பண்றதுக்கு. கடைசியா ஒரு பாட்டு சொல்றான் வாலி சாகரப்ப. ஓவிய உருவனாயின் உளதொன்று பெறுவதொன்பால் உயியல் நரவம் மாந்தி புந்தி வேறுற்ற பொழுதில் தீவினை இயற்றுமேனும் எம்பி மேல் சீறி என் மேல் ஏவிய பகழி என்னும் கூற்றினை ஏவல் என்றான். ஓவிய உருவ, ஓவியத்திலேயே எழுத முடியாத உருவத்தை, அழகான உருவத்தையுடைய ராமனே, ஓவிய உருவ நாயேன், நாயங்கிறாவன, ஓவிய உருவ நாயேன் உளதொன்று பெறுவதுன்பால், உங்ககிட்ட நான் பெறக்கூடியது இன்னொன்று இருக்குது, ஒரு வரம் இருக்கு. உளதொன்று பெறுவதுன்பால் ஊழியல் நரவம் மாந்தி, என் தம்பி இருக்கிறானே சுக்ரீவன், அவன்தான் இவனை கொல்றதுக்கு கூட்டிட்டு வந்தது ராமனை. இவன் சாக போறான். ஆனா சாக போறப்ப அவன் சொன்ன பாட்டு இது. தம்பிக்காக பாருங்க, ரத்த பாசம் சாகிறப்ப கூட அவன் தன்னை கொல்வதற்கு ராமனை கூட்டிட்டு அம்பு சாக போறான். ஆனா தம்பிக்காக ஒரு பாட்டு, தம்பிக்காக ஒரு வரம் கேட்கிறான் வாலி. ரொம்பவும் எனக்கு ரொம்ப மனசுல அழுந்திய ஒரு பாட்டு இது. ஓவிய உருவனாயின் உளதொன்று பெறுவதுன்பால் பூஜியல் நரவும் மாந்தி புந்தி வேறுற்ற பொழுதில், என் தம்பி கொஞ்சம் தண்ணி அடிப்பான். பூஜியல் நரவம் மாந்தி, பூயியல் நரவம்னா கல், கொஞ்சம் கல் அடிச்சான்னா ஏதோ தெரியாதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் தப்பு பண்ணிடுவான். பூஜியல் நரவம் மாந்தி புந்தி வேறுற்ற பொழுதில், புத்தி புத்தி பேதலிச்சு ஏதாவது தீவினை இயற்றுமேன், உனக்கு ஏதாவது தீங்கு செய்தா கூட என்மேல் ஏவிய பகழி, பகழின்னா அம்பு, என்மேல் ஏவிய அம்பை அவன் மேல போடாத. எப்படி பாருங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடு. ஸோ தன்னை கொல்வதற்கு கூட்டி அவன் தம்பி அவன் தான் சுக்ரீவன் தான் தன்னை கொல்வதற்காக ராமனை கூட்டு அம்பு போட்டு சாக போறான். சாக போறப்ப தன்னுடைய தம்பிக்காக இறங்கி ஒரு பாட்டு பாடுறான், வரம் கேட்கிறான் வாலி. ஓவிய உருவனாயின் உளதொன்று பெறுவதுன்பால் புயியல் நரவம் மாந்தி புந்தி வேறுற்ற பொழுதில் தீவினை இயற்றுமேனும் எம்பி மேல் சீறி என் மேல் ஏவிய பகழி என்னும் கூற்றினை ஏவல் என்றான். என் மேல போட்ட இந்த அம்பை அவன் மேல போட்டு என் தம்பி சாகடிச்சிடாத அப்படின்னு சொல்லி வாலி சொல்லிட்டு செத்து போயிடான், முக்தி அடைகிறான். நன்றி, வணக்கம். இப்போ உங்க குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இது உங்களுக்கு நாங்கள் அரசினர் பள்ளியிலிருந்து படிக்கின்ற அந்த முதல் மதிப்பெண் வாங்கிய குழந்தைகளுக்கும் தமிழில் முதல் மதிப்பெண் வாங்கிய குழந்தைகளுக்கும் நாங்கள் இந்த நிகழ்வு தோறும் நாங்கள் ஒரு 4-5 குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அவங்கள ஒரு பரிசு கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். இது எதுக்குன்னா, நீங்கள் இன்னும் மேலே மேலே நல்லா படிக்கணும், ஸோ உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக, அடுத்த படிக்க நீங்கள் உயரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய ஒரு சின்ன உதவி தான் இது. அதனால் இதை நீங்கள் இந்த பாராட்டை மனசில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய படிப்பில் இன்னும் கல்வியில் இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு எங்களுடைய விருப்பம். கம்பன் கலை குடும்பங்களை என்றென்றும் வாழ்த்துகிறது. நன்றி. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாகும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். திருக்குறள். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அகர வரிசையில் பாரதியார் கவிதை. அழகு தமிழுக்கு சொந்தக்காரர், ஆனந்த சுதந்திரம் பாடியவர், இந்தியா இதழை நடத்தியவர், ஈர நெஞ்சம்
எழுச்சியூட்டிய பேச்சாளர், ஏற்றம் தந்த இதழாளர், ஐயம் நீக்கிய ஆய்வாளர், ஒற்றுமை ஓங்கிட உழைத்தவர், ஓதலின் அருமை உணர்த்தியவர், அவ்வை போல் ஆத்திச்சுடியை எழுதியவர் மகாகவி பாரதியார். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். செந்தமிழே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாவினில் நைந்து போகும் உன் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்பாடல் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடல். அவருடைய குருவான மகாகவி பாரதி பிறந்தநாள் டிசம்பர் 11. தமிழகம் மற்றும் நம்முடைய பிரதமர் அவர்கள் கூட நம்முடைய மகாகவி பாரதிக்கு மரியாதை செய்தார்கள். அதே போன்று ஒரு சில நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம். அடுத்த நாள் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அவர் பிறந்தநாள் இதெல்லாம் கொண்டாடினாங்க. எல்லா தொலைக்காட்சி, வானொலி அவங்கவுங்க கடமைகளை செய்தாங்க. மகாகவி பாரதிக்கு ஓரளவுக்கு தான் நாம் செய்தோம். காரணம், நம்மளுடைய மக்களுடைய நிலைமை அப்படி இருக்கு. அதாவது ஒரு கவிஞர் அப்படிங்கிறவங்க ஒரு பெண்ணை பற்றியும் நிலவை பற்றியும் பாடாத கவிஞர்கள் இல்லை. அதுபோல இக்கால கவிஞர்களாக உருவாகக்கூடியவர்கள் மகாகவி பாரதியை தொடாமல் கவிதை எழுத முடியாது. அந்த வகையிலே டிசம்பர் 11 மகாகவி பிறந்த நாளை பற்றி ஒரு கவிதை. கொஞ்சம் நீளமாக போனால் பொறுத்துக்குங்க, சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஆம், பாரதிக்கு பிறந்த நாள், பார்போற்றும் நம் கவிக்கு பிறந்த நாள். பாரதி, நீ பிறந்ததினால் தமிழுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை, ஏன் உலகத்திற்கே பெருமை, ஏன் உலகத்திற்கே பெருமை. பாரதி, உனக்கு எங்களால் பூமாலை சூட்ட முடியவில்லை, ஆதலால் பாமாலை சூட்டுகிறோம். உன்னை போன்று எங்களால் கவிதை எழுத முடியாது, இருந்தாலும் எழுதுகிறோம், மன்னித்துக்கொள். உன்னுடைய பாடல் வரிகளை பார்க்கின்ற பொழுது இறைவன் படைத்த இயற்கையெல்லாம் நீ கவி எழுதுவதற்காக இறைவன் படைத்தானா பாரதி? உன் கவிப்புலத்தால் நீ ஆராயாத துறையே இல்லை. சுதந்திரம் வாங்குவதற்காக நீ எழுதிய கவிதைகளான் எத்தனை எத்தனை, நீ எழுதிய கவிதைகள்தான் எத்தனை எத்தனை. வெள்ளையர்களின் எதிர்ப்புக்கு பயந்து ஓடிய காலத்தில் உன்னுடைய எழுத்து திறமையால் எதிர்த்து நின்றாயே, உன்னை நாங்கள் மறக்க முடியுமா? உன்னை நாங்கள் மறக்க முடியுமா? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே என்று பாடினாயே பாரதி. உன்னுடைய வீரத்திற்கு இதைவிட வேறு சான்று வேண்டுமோ? உன்னுடைய வீரத்திற்கு இதைவிட வேறு சான்று வேண்டுமோ? தன்னுடைய கவித்திறமையால் அறத்தால் ஆட்சி செய்து மக்கட்பண்பால் மாண்புற்று புதியதோர் உலகு படைக்க இலக்கிய வித்திட்டவன் நீதானே பாரதி. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்று இந்தியர்களை எள்ளி நகையாடிய காலத்தில் எதிர்த்து எழுதினாயே பாரதி. நீ வீர திருமகன்தான், நீ வீர திருமகன்தான். உன்னுடைய முறுக்கு மீசையையும் முண்டாசையும் கண்டு, உன்னுடைய முறுக்கு மீசையையும் முண்டாசையும் கண்டு வெள்ளையர்களே பயந்தார்களே பாரதி. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பே, சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பே ஆர்ப்பரித்தவன் நீ அல்லவோ பாரதி. பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வைத்திட வேண்டும் என்று, பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வைத்திட வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் நீ. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று கனவு கண்டவன் நீதானே பாரதி. சொற்புதிது, சுவை புதிது, வளம் புதிது, சோதிமிக்க நவகவிதை, எந்நாளும் அழியாத மகாகவிதை என்று பாடினாயே பாரதி. உண்மைதான், மனித இனம் மறைந்தாலும் உன் கவிதை மறையாது பாரதி. வீட்டை மட்டும் ஆளுகின்ற பெண்கள் நாட்டையும் ஆள வேண்டும் என்று குரல் கொடுத்தாயே பாரதி.
உன்னுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். உன்னுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கண்ணன் மேல் காதல் கொண்டு காவிய தலைவன் நீ, கண்ணன் மேல் காதல் கொண்ட காவிய தலைவன் நீ, குயில் பாட்டின் மூலம் காதலுக்கே இலக்கணம் வகுத்தவன் நீ, உண்மை தமிழன் ஒரு இந்தியனாக உருவாக முடியும் என்று எடுத்து உரைத்து இயல்புக்கு கொண்டு வந்தவன் நீதானே பாரதி. பாரதி, நீ வாழ்ந்த காலம் ஒரு சரித்திரம். பாரதி, நீ வாழ்ந்த காலம் ஒரு சரித்திரம். பல சுயநல பித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் பொதுநலத்தில் தானே உன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறாய். பாரதி, நீ இன்று இருந்திருந்தால் உலக போர்களுக்கு கவிதை பாடியிருப்பாய். இலங்கையில் வாடும் நம் தமிழருக்கு ஆறுதல் கூறியிருப்பாய். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மானப்பெரிது என்ற குரலுக்கேற்ப சுதந்திர போராட்டத்தில் முத்தாக கிடைத்தாயே பாரதி. பல கோடி கவிஞர்கள் நம் தமிழ் மொழிக்கு கிடைத்திட்டாலும் நம் தமிழ் இனம் இருக்கும் வரை உன்னை நாங்கள் மறக்க மாட்டோம் பாரதி. நம் தமிழ் இனம் இருக்கும் வரை உன்னை நாங்கள் மறக்க மாட்டோம் பாரதி. அறிவு ஒளி வீசி அறியாமையை அகற்றியவன் நீ. உன்னுடைய பிறந்த நாளை நாங்கள் தீப ஒளி ஏற்றி கொண்டாடுவோம். உன்னுடைய பிறந்த நாளை நாங்கள் தீப ஒளி ஏற்றி கொண்டாடுவோம். வாழ்க பாரதி, வாழ்க எனது புகழ். நன்றி, வணக்கம். வணக்கம். பாரதியார் கவிதை. தேடி சோறு நிலத்தின்று பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாட துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் பாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கவிதையின் விளக்கம். ஏதோ பிறந்து விட்டோம், உயிர் வாழ உணவு தேவை என தேடி அலைந்து திரிந்து வெறும் கதைகளை பேசி பொழுது போகாமல் காலம் கழித்து நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நிகழ்வுகளால் மனம் நொந்து பிறர் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என பிறருக்கு தீங்கான செயல்களை செய்து வழக்கம் போல் நரை கூடியிருக்கும் பேதை மனிதர்களை போன்று இருந்துவிடக் கூடாது என வலியுறுத்துகிறார் பாரதியார். நன்றி, வணக்கம். சான்றோர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சின்ன குழந்தைகள்லாம் கவிதை பாடும்போது, பாட்டு பாடும்போது, திருக்குறள் சொல்லும் போதெல்லாம் நமக்கு சின்ன வயதில் பேசின ஞாபகம் தான் அதிகமாக வருது. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இளமை கனவுகளில் வாழ்கிறது, முதுமை நினைவுகளில் வாழ்கிறது. நல்ல நினைவுகளை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த கம்பன் கழகத்துக்கு வரும்போது நிறைய நிகழ்ச்சிகள் நமக்கு பசுமையாக தோன்றுகிறது. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மருத்துவருக்கு மிக்க நன்றியை சொல்லி, நம்மளுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கக்கூடாது, ஒரு சரித்திரமாக இருக்கணும். எந்த ஒரு செயல்பாடுமே அது வரலாறாக இருக்கணும். வாழ்ந்தோம் என்ற முத்திரையை வரலாற்றில் பதிக்க வேண்டும். ஏதாவது ஒரு துறையில் நீ போகின்ற பாதை நன்றாக இருந்தால் பாதமே தேஞ்சாலும் பரவாயில்லை. ஒரு நண்பர் எனக்கு சொன்னார், இப்போ அந்த நண்பர் ரஷ்யாவில் இருக்கார். அவர் தன்னுடைய நெறியோடு வாழ்ந்து நல்ல சிறப்பாக அந்த வாசகத்தை எனக்கு சொன்னார். அந்த மாதிரி நிறைய மூத்தோர் சொல் இருக்கிறது. வரலாறு ஒரு நாள் மாறும், அது உன்னால் மட்டுமே முடியும். உன்னால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது உன்னால முடியும். நீ நினைக்கணும் மனசுல, அதுதான் அது உன்னால முடியும். அப்துல் கலாம் ஐயா அருமையா சொல்லிட்டு போயிருக்காரு, வாழும் வரலாறா இருந்துட்டு போயிருக்கிறாரு. அதுபோல நாம் வரலாற்றை புதுப்பிப்போம், வரலாறை பதிப்பிக்கும். வாய்ப்புக்கு நன்றி. கவிதையின் தலைப்பு கணக்கெடுப்பு. ஜாதி வாரிகளால் கணக்கெடுப்பு கேட்கப்படுகிறது. பல மாநிலங்களில் பல தலைவர்களால். பல ஆயிரம் ஜாதிகள் இந்த நாட்டில் சில தலைவர்களாக இருக்க ஜாதிகள் தேவைப்படுகிறது. மக்கள்
ஒற்றுமையாக அமைதியாக வாழ ஜாதி சங்கங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். ஏழை எளியோர்களை, கிராமப்புற பாமரர்களை ஏற்றம் பெற செய்ய பல வழிகள் உண்டு. கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் மட்டுமே இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது. அந்தந்த சமூகத்தில் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் உயர்ந்தவர்கள், செல்வந்தர்கள், பின்தங்கிய மாணவ மாணவியரை ஆளுக்கு ஒரு தத்தெடுத்து படிக்க வைத்தால் போதும். ஜாதி மத பாரத தொண்டு நிறுவனங்கள் தன்னர்களால் இங்கு ஏராளம். அரசின் ஆணைகளை விட நல்ல மனிதர்களின் உதவிகள் எப்போதுமே வாழ வைக்கும் எல்லாரையும். நன்றி, வணக்கம். गोविंद नाम संकीर्तनम गोविंदा हरे गोविंदम श्री राम जयम श्री राम जय राम जय जय राम जय हनुमान जय हनुमान जय जय हनुमान श्री राम जय राम जय जय राम जय हनुमान जय हनुमान जय जय हनुमान வெங்கரையில மாலை கட்டுங்க மாலை கட்டுங்களே உங்க வேண்டுதல சொல்லி வர மாலை கட்டுங்களே துளசீரி கொழுத்தெடுத்து கோர்த்து கட்டுங்களே ராம ஸ்தோத்திரத்தை சொல்லி வர மாலை கட்டுங்களே ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் கோடி மனம் கேட்பதிலே மாதுரி ராஜா அவன் கொட்டு பணி நேரத்திலும் போற்றிடும் ரோஜா ராம ஜெயம் சொன்னீங்கன்னா வந்தனை பாரே அவர் ராமநாத சுவாமி பேர பாடி நிப்பாரே ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் தொட்டு வச்சே பூஜை செஞ்சாலே அவர் எத்தனை முன்னே வந்து காத்து நிற்பாரே தொட்டு வச்சே பூஜை செஞ்சாலே அவர் எத்தனை முன்னே வந்து காத்து நிற்பாரே ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் கும்மி கொட்டி தாழங்கள் போட எங்க கோமகனா மாருதிக்கு சரணங்கள் பாட கும்மி கொட்டி தாழங்கள் போட எங்க கோமகனா மாருதிக்கு சரணங்கள் பாட நம்பி வந்து நல்லழகேவோம் இனி வெம்பி வெடிக்க தேவையில்லை வெற்றி நம்மோடு இனி வெம்பி வெடிக்க தேவையில்லை வெற்றி நம்மோடு ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும் ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் சீரோடு செல்வம் வரும் தீராத பிரியாம் பிறவிகள் தோறும் தெளிவொடு ஞானம் தரும்
சீக்கிரம் வேகமா முடிச்சு எல்லாத்துக்குமே வாய்ப்பு உண்டு. வருகை தந்தோர் அனைவருக்கும் வணக்கம். கவிதையின் தலைப்பு கந்தலான கதை கேளுங்க. கவனமா கேளுங்க, அப்பதான் புரியும். செத்து விட்டேனாம் நான், அடித்து கூறுகிறது மருத்துவச் சான்று. ஆவிகள் சாம்ராஜ்யத்தில் நுழையப் போகிறேன். அப்படியொன்றும் பரிசுத்த ஆவியல்ல நான், பாவப்பட்ட ஆவிதான். ஆனாலும் அங்கு என்னை வெறுத்து ஒதுக்க மாட்டார்கள் என்றே நம்புகிறேன். பூலோகத்திற்கும் எனக்கும் இருந்த பந்தம் அற்றுப்போய்விட்டது. பாவங்கள் செய்து செய்து இற்றுப்போய்விட்டேனாம் நான். அங்கலாய்த்தாலும் அனுதாபப்பட்டாலும் பூலோகத்தில் அருவருப்புதான் மேலோங்கியது. முகத்தை திருப்பிக் கொள்ளும் மனைவி, பயமுறுத்தியே புறமுதுகிட்டோடும் பிள்ளை, பூனை குறுக்கே வந்தது போல் பதுங்கும் சொந்த பந்தங்கள், பார்த்தும் பாராதது போல் பாசாங்கு செய்யும் நட்பு, வீட்டை காலி செய்யச் சொல்லி வற்புறுத்தும் உரிமையாளர் என்று வார்த்தைகளால் வர்ணித்திட இயலா அவலம். சர்வ வல்லமை படைத்ததல்லவா சபலம். கலைமேளிரும் சிலையொன்று கண்ணெதிரே வந்ததென்று பறிகொடுத்தேன் மனதை. கேளுங்கள் கவனமாய் கந்தலாகி போன என் கதையை. ஊராரின் ஏச்சுக்கும் உறவினரின் பேச்சுக்கும் கூனி குறுகிய குடும்பம் சுமந்தது காலத்தால் அழியாத களங்கம். உதிரம் உறைந்து போக உறுப்புகள் ஊமையாக எதற்கும் உதவாதவனாம் நான். என்றோ எழுதி வைத்த கண்தானம் காரி துப்பியது. ஆவி மட்டும்தான் தப்பியது. செம்மறியாட்டுக்கு கூட சரியான விலை கொடுக்கும் சமுதாய சந்தைக்குள் அனுமதி இல்லையாம் எனக்கு. அரவணையுங்கள் ஆதரியுங்கள் என்று அரசாங்கம் கத்தினாலும் விளம்பரத்திற்கு கொட்டினாலும் அத்தனையும் தப்பு கணக்கு. அன்று பாய் விரித்த போது என்ன வேகம், பறந்து போனதே பாடாய்ப்படுத்திய தாகம். இன்று ஆய்விற்கும் உதவாதாம் தேகம். அடிசறுக்கி வீழ்ந்ததனால் ஆட்டி படைக்கிறதே சோகம். ஒருவனுக்கு ஒருத்தியனும் உயரிய நம் பண்பாடு, அதை ஓரங்கட்டியதால் வந்த வினையின் வெளிப்பாடு. இத்தனை இன்னல்கள் தேவையா எனக்கு? ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்து போடுங்கள் முழுக்கு. என் உருவம் கண்ணுக்கு புலப்படாது, நான் சொல்வதும் உங்களுக்கு புரியாது. என்னையும் கல்லாய் நிற்கும் கடவுளையும் ஆராய்கிறீர்கள். என்னையும் கல்லாய் நிற்கும் கடவுளையும் ஆராய்கிறீர்கள். இன்னும் முடிந்த பாடில்லை ஆராய்ச்சி. கண்ணுக்கு தெரியாத காற்றையும் கரண்ட்டையும் நம்பும் நீங்கள் என்னை எங்கே நம்ப போகிறீர்கள்? எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வெறும் பூஜ்ஜியம் என்று. அதோ திறந்து விட்டது நிரம்பி வழியும் ஆவிகளின் சாம்ராஜ்யம். வருகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது செல்ஃபி மோகம் ரொம்ப அதிகரிச்சிருக்குது. ஆபத்தை தரும் இடங்களில் செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும்ங்கிற எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் இளைஞர்கள் ஓடும் ரயிலில் செல்ஃபி எடுக்கிறாங்க, தண்டவாளத்தில் நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க, படிக்கட்டில் நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். கோவில் யானையுடன் செல்ஃபி எடுத்தவர் கோவில் யானை தூக்கி போட்டு மிதித்து கொண்டது. அதோடு அவனை காப்பாற்ற போன பாகனையும் சேர்த்து கொண்டது என்று. இது எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால் செல்ஃபி பற்றி ஒரு கவிதை எழுதிக்கணும். பாம்பு படம் எடுக்கிறது. பாம்பென்றால் படம் எடுக்கத்தானே செய்யும். இதில் என்ன ஆச்சரியம் என்கிறீர்களா? பாம்பு சுய படம் எடுக்கிறது, அதுதான் செல்ஃபி. இனி மனிதர்கள் செல்ஃபி எடுப்பதை பற்றி மனந்தினது பேசுகிறது. ஏய் மானிடா, ஏதோ செல்ஃபி எடுப்பதில் நீதான் கெட்டிக்காரன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறாயே. சுயப்படம் பிடிப்பது உனக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். ஆனால் அதையே தலைமுறையாய் சுயப்படம் எடுப்பதில் நாங்கள் தான் கில்லாடிகள். சுயப்படம் எடுப்பதில் உலக காப்புரிமை பெற்றவர்கள் நாங்கள். சிவன் கழுத்தை சுற்றி செல்ஃபி எடுத்தவர்கள் நாங்கள் தான்.
நாங்கள் சுயப்படம் எடுத்தால் படையே நடுங்கும். சுயப்படம் எடுப்பதில் நாங்கள் சூப்பர் ஸ்டார். எங்களுக்கு போட்டியாய் சுயப்படம் எடுக்க விரும்புகிறாய், போனால் போகட்டும், அதை கூட ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் எங்களுடன் சேர்ந்து செல்ஃபி எடுக்க விரும்புகிறாயே? எங்களுடன் சேர்ந்து ஏற்கனவே செல்ஃபி எடுத்தவர்கள் எத்தனை பேர் எச்சில் தள்ளி இறந்து போனார்கள் தெரியுமா? எங்களுடன் செல்ஃபி எடுக்க விரும்பியவர்கள் எத்தனை பேர் எச்சில் தள்ளி இறந்து போனார்கள் தெரியுமா? அத்துடன் அடங்கியதா உங்கள் ஆசை? ஆர்ப்பரிக்கும் கடல் அலையில் செல்ஃபி எடுத்து அலையுடன் ஆவி அடங்கி போனவர்கள் எத்தனை பேர்? ஓடும் ரயிலில் தண்டவாளத்தில் செல்ஃபி, பேருந்து படிக்கட்டில் செல்ஃபி, கொட்டும் மலை அருவியில் செல்ஃபி, குரங்குடன் செல்ஃபி கூட குற்றமில்லை. ஏனென்றால் அது உடன்பிறப்போடு உனக்கு புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கு உரிமை உள்ளது. நீருடன் செல்ஃபி, நெருப்புடன் செல்ஃபி, சாகசம் செய்ய செல்ஃபி, சாகவும் செல்ஃபி, செல்ஃபி என செல்ஃபி முகத்தில் தினம் தினம் மாண்டு போகும் மனிதர்களே, தினசரி பத்திரிகையில் இந்த செய்திகளை படித்த பின்பும் செல்ஃபி முகம் குறையிலேயே. கோவில் யானையுடன் செல்ஃபி எடுத்தவன் பாகனுடன் சேர்ந்து பலி என்ற செய்தி கேட்டு மனம் பதைபதைக்கிறது. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடிய பாட்டன் பாரதி கூட கோவில் யானைக்கு தேங்காய் பழம் கொடுக்க சென்று தானே துதிக்கையால் தள்ளிவிடப்பட்டு இறந்து போனான். இது தெரிந்திருந்தும் யானையுடன் செல்ஃபி எடுக்க என் உயிரை மாய்த்து கொண்டாயே. மானிடா, வேண்டாம் செல்ஃபி, ஆபத்தை தரும் செல்ஃபியை தவிர்ப்போம் என்று கூறுவேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கனியடை ஏறிய சுளையும் தென்னை நல்கிய குளிர நீரும் நனிபசு பொழியும் பாலும் பனிமலர் ஏறிய தேனும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் இன்னுயிர் என்பேன் கண்டீர். மறைவடிவ செந்தூர மணிகோர்த்த வெள்ளை மல்லிகை மலரே, சொல்லின் செல்வரே, அன்பின் வடிவில் யார் நடந்தாலும் அவரும் ராமனும் ஒன்றே. அன்பின் வடிவே ஆரமுதே, நன்மைகள் வடிவே மருத்துவர் ஐயா வணக்கம். நாடனொரு நட்பே, சிந்தனை சிகரமே, மருத்துவ திலகமே. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அரகர சிவ சிவ சுப்பிரமணியம், சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சிவ சிவ அரகர சுப்பிரமணியம். இந்த பாடலை நான் ஹைதராபாத்தில் இருந்த பொழுது புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள் பாடிய பாடல் என்று அவருக்கு நான் பாடி காட்டுகின்றேன். புலவர் தங்கமே, வியட்நாமில் இருந்து வந்திருக்கும் தம்பி பழனி கண்ணன் அவர்களே, நெஞ்சுக்கு நிம்மதி, வாழ்வியல், ஆன்மீகம் கலந்த கருத்துக்கள், இறையர்கள் நீங்களும் நானும் பெற. இரவு ஒளியின் அமைதி, கவிச்சொல் மோன அமைதி, மாற்றம் வேதனை தரலாம், வளர்ச்சிக்கு மாற்றம் தேவைதான். அன்பே கடவுள், இறையே கவியின் முதல் ரசிகன். பண்பு பசுமஞ்சள் முகப்பொழிவு கவிதை, ஆனந்தமயம் இறை, நெருப்பின் இயல்பு சூடு, நம் இயல்பும் ஆனந்தம், வாழ்வியல் ஆனந்தம், மனம் உணரும் மெய்ஞானம் பெரும்பேறு, புத்தருக்கு போதிமரம், எமக்கு தமிழ் வரம், சித்தத்தில் சக்தி மூலாதாரம், ஆகினை துரியதமம், நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று, ஆனந்தம் வாழ்வில் வெற்றி, வாழ்வியல் வெற்றி, சும்மா இருப்பது தவம், அமைதி பெறும் கவி மனம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், மண்ணுக்கு மரம் பாரமில்லை, குறையேதுமில்லை. மாதா பிதா ஒரு தெய்வம், காவிரி போல் கருத்துக்கள் ஊறும், தமிழால் தவம் சரித்திரம் படை. உழைப்போம் உயர்வோம், போராடு வெற்றி பெறு, உழைப்பிருந்தால் பணம் செல்வம் தானாக வரும், புண்ணியங்கள் செய் ஆன்மா கூட வரும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். செயல்களை விரைந்து செய், மகத்தான செயல்களை செய்யவே படைத்தது இறை. நீ தலை நிமிர்ந்த சிகரம், கவிதை பூக்காடு வெல், நேற்று முதல் மனிதன், இன்று முதல் புனிதன். நெஞ்சினில் துணிவிருந்தால், நேர்மை குடியிருந்தால், அன்பு பாசம் மனதின் அடித்தளமாகும். மன வலிமை மனதில் குடியிருக்கும் இறை நினைவு, எதிர் வரும் இடர்கள் தூளாகும் துகளாகும். நெஞ்சுக்கு நிம்மதி, நீ தேடும் அமைதி, கொஞ்சமும் அண்ட சராசர வெளியில் இல்லை. உன்னை அறிந்தால்
உள்ளம் தெளிந்தால் உள்ளம் புரிந்த அமைதி நெஞ்சுக்கு நிம்மதி. தேடினேன் நாடினேன் வாழ்வியல் கண்டேன் நாடிய ஒரு தரிசனம் பற்றற்றான் பாதம் பற்றுவதற்கு பற்றினேன் வாழ்க்கை நன்று. காடுமலை மேடு வள்ளம் தேடிய வாழ்வியல் இறைவா வருவாய் அருள் தருவாய் வரம் தெருவாய் பெறுவோம் பெரும்பேறு இன்று. உடல் கடந்தது மனம் கடந்தது உயிர் கலந்தது கடல் ஆழம் கடந்து அறியும் அறிவே நான் யார் நான் யார் அறியும் அறிவே நான். அருள் முருகா சிவமென புரியும் உயிர் நலம் வளம் பெறும் பொருள் முப்பொருள் உண்மை நான் எனும் ஆணவம் கடந்தது முப்பொருள் உண்மை நான் எனும் ஆணவம் கடந்தது. ஆசைப்பட்டுவிட ஆசைப்பற்றுவிட மனம் அறியும் ஆனந்தம் வாழ்வியல் சோகமும் ஒரு சுகமாக சோகமும் ஒரு சுகமாக சூடும் ஒரு ருசியாக தமிழ் உலகில் பல கோடி கற்பகாலம் வாழும் தமிழ்த்தாய் வழங்கியது அருள் செல்வம் மனம் மகிழ்வுற்றது. இன்று இங்கு இறைவா நீ வந்தாய் வரம் தந்தாய் இன்று இங்கு இறைவா நீ வந்தாய் வரம் தந்தாய். நான் யார் அறியும் அறிவே நான் நான் யார் அறியும் அறிவே நான் உணர்ந்தோம். முப்பொருள் உண்மை புரிந்தது. நேற்று முதல் மனிதர் இன்று முதல் புனிதர் விருது நாம் பெற்றது நெஞ்சுக்கு நிம்மதி. வேதாத்திரி மகரிஷியிடம் நேரடி தீட்சை பெற்ற பிரம்மஞானி அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் பெற்று வாழ வாழ்த்துகின்றேன். வாழ்வியல் ஆன்மீகத்திற்கு வாய்ப்பு நல்கிய மருத்துவர் ஐயா எம் சாமிக்கு அனைவரும் எழுந்து நின்று கரவொலி மூலம் வாழ்த்துக்கள் நன்றி கூறுவாள் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அடுத்து கவிதைவா சீக்கிரம் வந்து படிச்சுடுறேன். கவிதை சீக்கிரம் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்க. நான் ஒரு சின்ன கவிதையை படிச்சிடலாமான்னே, வேணாம் தை கவிதையே படிங்கன்னாரு. தை மாதம் தமிழனுக்கு எப்படிப்பட்ட மாதம், நல்லது கெட்டது எப்படி வருது எப்படி போகுது, அதில் ஒரு சின்ன கவிதை பாருங்க. தைத்திருமகளே தைத்திருமகளே வருக, தானிய விளைச்சலை தருக, தானிய விளைச்சலை தருக, பொய்த்த காலங்கள் இனி இல்லை என்ற புதிய வரவோடு வரவ. பொய்த்த காலங்கள் தை வரும்போது வறண்டு கிடந்தா நம்ம தை மாதத்தை கொண்டாட மாட்டோம். அப்படி பொய்த்த காலங்கள் இனி இல்லை என்ற புதிய வரவோடு வருக. நிலத்தில் போட்டது பன்மடங்காகி வீடு வந்து சேரும். நிலத்தில் போட்டது பன்மடங்காகி வீடு வந்து சேரும். நிம்மதியோடு நின் வருவதனை நாடே கொண்டாடும். அப்பதான் உன்னை நாங்கள் கொண்டாடுவோம் சந்தோஷமா. நிலத்தில் போட்டது போட்டதுதான், இனி விளைச்சல் கிடையாது, நிலைமை இதுதான் என்றால் இங்கு மகிழ்ச்சிக்கு இடமேது? காதலிப்பவர்க்கும் பேசி முடிப்பவர்க்கும் தையில் திருமணம் நடக்கும். காதலிப்பவர்க்கும் பேசி முடிப்பவர்க்கும் தையில் திருமணம் நடக்கும். காலநிலை மாறி நிலமகள் பொய்த்தால் திருமணம் எங்கே நடக்கும்? காலநிலை மாறி நிலமகள் பொய்த்தால் திருமணம் எங்கே நடக்கும்? பட்ட பாட்டிற்கு இட்ட கூலியோ கிட்டும் தையில் என்பார்கள். பட்ட பாட்டிற்கு இட்டும் கூலியோ கிட்டும் தையில் என்பார்கள். கெட்ட நேரம் அது கிட்ட வந்திட பட்ட பாட்டை எண்ணி நொந்தார்கள். வறுமை வந்தா நொந்துதான் போவோம். மார்கழிக்கு பின் தைமகள் வருவது வாடிக்கையாயிருக்கு. வானம் பொய்த்ததும் வறுமை நிலைத்ததும் வேடிக்கையாயிருக்கு. மனித பாட்டிற்கும் மாட்டின் உழைப்பிற்கும் தனித்தனியாய் பொங்கல். பொங்கல் 2 வைப்போம்.
மனித பொங்கல் ஒன்று, மாட்டு பொங்கல் ஒன்று வைப்போம். மனித பாட்டிற்கும் மாட்டின் உழைப்பிற்கும் தனித்தனியாய் பொங்கல். இனிதாய் பொங்கி உறவுடன் மகிழ்ந்து இருந்த காலங்கள் உண்டு. இன்றோ மனதில் கவலை பொங்குது. இருப்பதை நினைத்தால் வெறுப்பு பொங்குது. என்றும் வறுமையால் ஏக்கம் பொங்குது. எதையோ நினைத்து ஆசை பொங்குது. விளைச்சலை நினைத்தால் வேதனை பொங்குது. விருந்தினை காண அச்சம் பொங்குது. அலைச்சல் குறையாமல் அமைதி கொள்ளாமல் அடிக்கடி மனதில் ஆத்திரம் பொங்குது. இப்படி கவலைகள் நெஞ்சில் பொங்கிட, இதயம் முழுவதும் வேதனை தங்கிட, எப்படி தையில் மகிழ்ச்சிகள் பொங்கும்? இல்லத்தில் வறுமை தானே பொங்கும். மீண்டும் முன்போல் தைமகள் வர வேண்டும். வந்தால் மகிழ்வோம் அத்தைமகள் கண்டு. மீண்டும் பழைய வளங்களை கொண்டு வர வேண்டும். அத்தை மகள் வர வேண்டும். அத்தை மகள். நன்றி, வணக்கம். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர்க்கு சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தைய மொழிக்கெல்லாம் மூத்தமிழை மூவேந்தர் அன்பே என்று நம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி என்னுடைய விருப்ப தலைப்பான அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்ற ஒரு வரிக்கு ஒரு அர்த்தம் 2 நிமிடங்களில் சொல்லி முடிச்சிடுறேங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் நம்ம எப்படி நோயோட போகணும், ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம வேண்டுதலோட போகணும். அந்த மாதிரி கம்பன் கலைக்கூடத்துக்கு வர்றதுனால இங்கே வந்துட்டு அடிக்கடி போகிறதுனால ஏதோ ஒரு ராமாயண சின்ன துணுக்கோட வரணும்னு நினைக்கிறேன். மன்னிச்சுக்குங்க ஐயா, உங்கள் ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு முடியல. இங்கே அடிக்கடி வந்துட்டு போகிறதோட தூண்டுதல்னால மனசு அதையே தேடுது. ராமபிரான் சுயமரத்தின் போது ராமர் வில்ல உடைச்சு சீதாதேவியை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப ராமர் வில்ல எடுத்து எய்யுமுக்கு ரெடியா இருக்கும்போது ஒரே நிமிடம் அண்ணலும் நோக்கினாள். அப்ப அதான் சீதாதேவிய பாக்குறாரு. அவரு அப்படி நோக்கும் பொழுது மனசார என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணல் அப்படின்னா விஷ்ணுவோட அவதாரம் ராமர் இல்லைங்களா? அப்ப சீதாதேவிக்கு 8 அஷ்டலட்சுமிகள் இருக்கிறாரு சொல்றாங்க. அப்ப மனசார என்ன சொல்றாருன்னா, சீதாதேவியே நீ 8 அஷ்டலட்சுமின்னு சொல்ற இல்லைங்களா? அதுல ஒரு லட்சுமியான தைரிய லட்சுமி, அதாவது வீரலட்சுமியை என்னுடைய தோளுக்கு எனக்கு வலிமை கொடு, அதன் மூலம் நான் உனக்கு கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கு பார்வையால சொல்றாரு. அதன்படி சீதாதேவியும் சரி உங்களுக்கு நான் என்னுடைய வீரலட்சுமி அம்சமான அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை நான் வெற்றி பெற செய்யறேன்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு பார்வை பார்த்து சிரிப்பாங்க. அதுதான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற ஒரு வரிக்கு அர்த்தம். இதன் மூலம் நம்ம இல்வாழ்க்கையில என்ன நடக்குது தெரியுங்களா? ஒரு ஆண் ஒரு 5 ரூபா ஒப்பந்தமா இருந்தாலும் 5 லட்சம், அதாவது 5 கோடியா இருந்தாலும் சரிங்க, பெரிய ஒரு பணக்காரனா இருப்பாங்க, ஒரு பிரசிடென்டா இருப்பாங்க. ஆனா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஓரமா நின்றுட்டு இருக்கிற ஒரு சேலையை குத்திட்டு இருக்கிற அம்மாவை பார்த்து அவங்க கண் சிமிட்னா மட்டும்தான் இன்னைக்கும் கையெழுத்து போடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, பரவாயில்ல எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய நகை, அதாவது லக்ஷ்மி வச்சுக்கிற நகைகளால் நாங்கள் கொடுத்து அதை சரி பண்றோம்னு சொல்லி அது கண் சிமிட்டுக்கிறதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு கையெழுத்து போடுறாங்க நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நீங்கள் 2 நிமிடத்தில் முடிப்பீர்கள் என்று நான் நோக்கினேன்.